வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான தக்காளி தொக்கு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த தொக்கு தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தொக்கு நம்ம நிறைய செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இதில் புளி சேர்க்கறதுனால இது ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த தொக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்லா க்ளீனான ட்ரை ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் தேவைப்படுற நேரம் ஒரு சின்ன பாட்டிலில் வச்சுக்கோங்க. பெரிய பாட்டிலில் இருந்தே ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணாமல் சின்ன பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் காலியாக ஃபில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் பவுடர் இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, 5 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நம்ம புளி சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் இதில் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே 30 நிமிஷம் விட்டுறலாம். இது அப்படியே ஊறட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 hour கழித்து நம்ம இதை பார்க்கலாம். இதை அப்படியே வச்சுட்டு இப்போ 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிச்சு. இந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுச்சு. இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை எல்லாத்தையுமே அப்படியே உள்ளே சேர்த்து நம்ம இதை அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் இதுக்கு விட வேண்டாம், நம்ம அப்படியே அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 9 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தொக்குக்கு வந்து எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் உளுந்து சேர்த்துடலாம். இப்போ உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் உங்களுக்கு முழுசாக சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இல்லைனா வெந்தய பவுடர்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பவுடரை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நல்லா பூண்டை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டை. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் அதிலேருந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பூண்டு லேசாக செவக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுது நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா அடி பிடிச்சிரும். இது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் செஞ்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா இது கெட்டு போகாது. இப்போ பார்த்தா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக வரணும். அதை நல்லா சுருண்டு வரணும். பேன்லேருந்து வெளியே சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம்.
இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம வச்சுட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். அப்போனா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யூஸ் பண்ணுறப்போ ஒரு க்ளீனான ட்ரையான ஸ்பூன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நமக்கு சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.